நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவியேற்கிறார் ஞானேஷ்குமார். எதிர்ப்புக்கு மத்தியில் நியமனம் செய்துள்ள மத்திய அரசு. தேர்தல் ஆணையர் தேர்வுக்குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 498 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 5,18,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்கப்படும். மும்மொழி கொள்கையை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு தயாராகியுள்ளதாக தலைவர்கள் சூளுரை. தமிழ்நாட்டை ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம். இனிமேல் கோபேக் மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி தான் என்று பேச்சு. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் அறிமுகமான இளைஞர்களை தேடி சென்றபோது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது. கணவர் குழந்தைகள் முன்பே வன்கொடுமை செய்த கொடூரம். டெல்லியில் முதலமைச்சரை இன்று தேர்வு செய்கின்றனர் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள். பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா உள்ளிட்டோர்களில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமன குழுவில் தலைமை நீதிபதியை நீக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தலை நியாயமாக நடத்தும் பொறுப்பை தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையம் ஏற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் 2 ஆணையர்களும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் உள்ளனர். இந்த தேர்தல் ஆணையத்திற்கான தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் வெளிப்படைத்தன்மை கோரி ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய உத்தரவிட்டது. எனினும் இந்த உத்தரவுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசு தேர்வு குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியதோடு மத்திய அமைச்சரை சேர்த்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பல தன்னார்வ அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு முன்னாள் IAS அதிகாரிகள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சந்துவை தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்தது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த போதும் அதனை மற்ற இருவரும் நிராகரித்தனர். பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் பரிந்துரையை ஏற்று தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்வர் குமார் தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நள்ளிரவில் உத்தரவு பிறப்பித்தார். ஹரியானா தலைமை செயலாளராக உள்ள விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஞானேஷ்வர் குமார் இன்று தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்கிறார். அதே நேரத்தில் அவரது நியமனம் மற்றும் மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பெங்களூருவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தரவுகள் அழிந்த விவகாரத்தில் அமேசான் நிறுவனம் மீது சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமேசானால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள புகார் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் ஆன்லைன் சேவை முதல் திரைப்படங்களை வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் OTT வரை என பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் நிறுவனம் அமேசான். உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் கிளை பரப்பியுள்ள இந்நிறுவனம் அமேசான் வெப் சர்வீசஸ் என்ற பெயரிலும் சேவைகளை வழங்கி வருகிறது.
கிளவுட் ஸ்டோரேஜ் என்ற பல்வேறு நிறுவனங்களின் தரவுகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட சேவைகளை இந்த அமேசான் வெப் சர்வீஸ் வழங்கி வருகிறது. இந்த அமேசான் நிறுவனத்திற்கும் பெங்களூருவைச் சேர்ந்த ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் தற்போது மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்நிறுவனத்தின் தரவுகளை பாதுகாத்து வந்த அமேசான் அதை அப்கிரேட் செய்து தருவதாகவும் அதனால் தகவல் பாதுகாப்பு வெகுவாக அதிகரிக்கும் என்றும் அமேசான் பிரதிநிதி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. 2027 ஆண்டு வரை இந்த சேவை வழங்குவதற்காக சுமார் 89 லட்சம் ரூபாய் கட்டணம் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்நிறுவனத்திற்கு பேரிடியாக 6 ஆண்டு கால தரவுகள் அழிந்து போன தகவல் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தெரியவந்துள்ளது. 6 ஆண்டு கால ஒட்டுமொத்த தரவுகளும் காணாமல் போனதால் வாடிக்கையாளர்களிடம் நிலுவைத் தொகையை பெற முடியாமல் வரியும் கட்ட முடியாமல் நிறுவனம் பெரும் சிக்கலில் தவிப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளை இழந்ததால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் என ஜனவரி 31ஆம் தேதி வரை 150 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகாரின்படி அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரவுகள் பாதுகாப்பில் பின்பற்றப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சைபர் குற்ற தடுப்பு நிபுணர் ராஜேந்திரன். டேட்டாவோட ஓனர் அவருக்கு டேட்டா ஃபைட்யூஷியரி, டேட்டாவை யார் ப்ராசஸ் செய்கிறார்களோ இவர் டேட்டா பிரின்சிபலுக்கு கடனாளி ஆவார், அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆவார்ங்கிற ஒரு ஃபியர் வரும், அந்த ஒரு பயம் இருக்கும் டேட்டா ப்ராசஸருக்கு, டேட்டா ஃபைட்யூஷியரிக்கும் டேட்டா ப்ராசஸருக்கும். இந்த பயம் இருந்தால்தான் டிஜிட்டல் டேட்டாங்கிற அடுத்த லெவலுக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் சொல்றோம்ல, அது ஒரு பாதுகாப்போட நம்மால் பயணிக்க முடியும். இதனிடையே தங்கள் நிறுவனம் முறைப்படி இயங்கி வருவதாகவும் தரவுகள் அழிந்ததற்கு தங்கள் நிறுவனம் பொறுப்பாகாது எனவும் அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் யார் பக்கம் தவறு என குழப்பங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இவ்வழக்கில் கிடைக்கப்பெறும் முடிவு எதிர்கால ஒட்டுமொத்த கிளவுட் சேவைகள் பயன்பாட்டிலேயே முக்கியமான ஒன்றாக அமையக்கூடும் என சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி பதவி வகித்து வந்தார். இவர் தனது பதவி காலத்தில் ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி ராஜேந்திர பாலாஜிக்கு பணம் வசூலித்து கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜி மீதும் அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடி வழக்கில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். ஆனால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நாளில் அதிமுக கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற ராஜேந்திர பாலாஜி அதன் பிறகு தலைமறைவானார். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 18 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கர்நாடகாவின் ஹசனில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையே ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்ற அரசியல் பின்புலத்தை பயன்படுத்துவதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தாமதப்படுத்துகிறார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார்தாரர் ரவீந்திரன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயின் சென்னை மண்டல தலைமை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி உட்பட 3 பேர் மீது டெல்லியில் உள்ள சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரான கிஷ்லே குமார் சிங் விசாரிப்பார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு தயாரிக்கப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் முறைகேடாக நியமனம் பெற்றவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.